Good evening traders. Welcome to my YouTube channel Top Trader Tamil. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 minute ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த லாஜிக் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு தேதி வந்து 17. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு 5 minutes டைம் ஃப்ரேமு. இந்த 5 minutes டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டலோட ஹை அண்டு லோ ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 minute வந்து கேண்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல்லோ லைனை வந்து எந்த கேண்டில் பிரேக் பண்ணதோ ஸோ அந்த இடத்துல நல்லா கவனிங்க. அந்த இடத்துல இம்பேலன்ஸ் எஃப்இஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்இஜி வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணணும். நல்லா பாருங்கள், இதுதான். அதாவது இந்த க்ரீன், இந்த ரெட்டு, இந்த க்ரீனோட ஹை இந்த ரெண்டாவது கேண்டில் விட்டுலாம், அடுத்தது இந்த ரெட்டோட லோ. ஸோ இதுதான் எஃப்இஜி இம்பேலன்ஸ். மார்க்கெட் மேலே போயிட்டு அழகாக ஃபுல் பேக் வந்துட்டு அந்த எஃப்இஜிக்கு மேலே வந்து க்ரீன் கேன் க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த க்ளோஸில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கேல்பிங் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டவுன் சைடு பாருங்கள். ஸோ இந்த லோ வந்து ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் லோ இதுதான். ஸோ லோ வந்து பிரேக் பண்ணுது, ஆனால் இங்கே எஃப்இஜி எதுவும் கிரியேட் பண்ணல. மார்க்கெட் மேலே போயிடுச்சு. திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த எல்லோ லைன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இந்த பிரேக் டவுன் பண்ணுற இடத்துல பாருங்கள். ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ஸோ எஃப்இஜி. ஸோ இங்கேயும் ஒரு எஃப்இஜி இருக்குது, ஆனால் மார்க்கெட்டு அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகல. ஸோ இங்கே எஃப்இஜி இருக்குது, மார்க்கெட் அங்கே போகல. இந்த எஃப்இஜிக்கு மார்க்கெட் கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு ஸோ அழகாக போயிட்டு அந்த எஃப்இஜியை டச் பண்ணிவிட்டு இந்த ரெட் கேண்டில் வந்து வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணும்போது அதிகமாக நம்ம ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட்டுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. 10 பாயிண்டே போதுமானது. டக்குன்னு வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக்கு. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 5 minutes கேனோட ஐலோ மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த லைனை பிரேக் பண்ணுற இடத்துல எஃப்இஜி இருக்கான்னு பார்க்குறோம். எஃப்இஜியை மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் போயிட்டு அந்த எஃப்இஜிக்குள்ளே வந்துட்டு எஃப்இஜி வெளியே வந்து க்ளோஸ் வைக்கதான்னு பார்க்குறோம் க்ரீன் கேண்டில். ஸோ அங்கே நம்ம இமீடியட்டாக என்ட்ரி போகிறோம். ஸோ ஆப்ஷனில் நம்ம வந்து ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரும். இதுதான் குயிக் ஸ்கேல்பிங் மெத்தடு. ஸோ அதே மாதிரி டவுன் சைடு வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ அங்கே எஃப்இஜி இருக்குது, அந்த எஃப்இஜி வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம். ஸோ மார்க்கெட் எங்கே போனாலும் அந்த எஃப்இஜியை வந்து டச் பண்ணிவிட்டு ரெட் கேண்டில் வெளியே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம அங்கே வந்து புட் ஆப்ஷன் போகலாம். இது வந்து 5 minute ஐலோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ 1 minute வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிற மெத்தடு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes ஹைலோ வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்னைக்கு டேட்டே பார்க்கலாம். ஸோ 15 minutes ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 3 minutes வந்துடலாம். ஸோ 15 minutes ஹைலோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ 3 minutes வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் நமக்கு எஃப்இஜி எதுவும் கிடைக்கல. ஸோ நம்ம பை சைடு வந்து என்ட்ரி கிடையாது. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் சைடு டவுன் சைடு வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 minutes நமக்கு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இதுதான் அந்த எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜிக்கு வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த இடத்துல போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அகைன் மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகுது. ஸோ க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல இங்கே ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். திரும்ப மார்க்கெட் அதே இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே க்ளோஸ் வைக்குது. ஸோ இங்கே ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 3 month 4 month இந்த 5 minute 15 minute நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் உங்கள் டிசிஷனை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம வந்து எஜுகேஷனுக்காக கொடுக்குறோம். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு நம்ம 15 minutes பார்ப்போம். 15 minutes ஹை அண்ட் லோ. ஸோ 3 minutes மாற்றிக்கிறோம். நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே டவுன் ஆகுது. ஆனால் டவுன் ஆகிற இடத்துல நம்ம வந்து எஃப்இஜி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அகைன் இங்கே வந்து ஒரு பெரிய எஃப்இஜி நமக்கு இல்லை. ஸோ இங்கேயும் இல்லை எஃப்இஜி. மேல் சைடு லைனை ஒட்டுற மாதிரி இருக்கணும், இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே இருக்குது. இதுதான் அந்த எஃப்இஜி ஏரியா. ஸோ மார்க்கெட்டு கீழே வந்துட்டு எஃப்இஜிக்குள்ளார உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து க்ளோஸ் வைக்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி
இந்த இடத்துல இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து அந்த டெஸ்ட்டுக்கான என்ட்ரியை வந்து நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் மாற்றிக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறோம். 1 மினிட்டுக்கு வந்துடும். ஸோ 1 மினிட்ல வந்து நமக்கு டவுன் சைடு வந்து எஃப்ஐஜி, ஏன்னா அப் சைடு போல டவுன் சைடில் வந்து எஃப்ஐஜி இருக்கான்னு பார்க்குறோம். எஃப்ஐஜியில் இங்கே ஒரு எஃப்ஐஜி இருக்குது. ஆனால் இங்கே க்ரீன் கேண்டில் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு ரெட் கேண்டில் வரணும். அப்போ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. மார்க்கெட் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எஃப்ஐஜி எதுவும் இல்லை, இங்கே தான் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜோனில் தான் எஃப்ஐஜி இருக்குது. எத்தனை மணிக்குனாக்கா 12:53 கேண்டிலுக்கு தான் எஃப்ஐஜி ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் போயிட்டு அங்கே ரீடெஸ்ட் வந்திருக்கு. இங்கே ஒரு என்ட்ரி போயிருந்தா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஜி வந்து நல்லா டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஜிக்கு வெளியே வந்து 1:29 கேண்டில் 1:30க்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தால் இங்கே ஒரு ப்ராஃபிட் போயிருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த 1 மினிட் ஸ்கேல்பிங்கை வந்து 3 மினிட் ஸ்கேல்பிங்கை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ புதிதாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.